பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்று நம்ம அப்பா அழகான ஒரு வசனத்தோடு நம்மை தேற்றும்படி கடந்து வருகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்ன ஒரு அழகான வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, சில வேளைகளிலே நம்ம யாரோ ஒருவரை இழந்ததுனால பலன் அற்றது போல இருப்போம் இல்லையா? சாலமோன் அவங்க அப்பா தாவீதை இழந்த பொழுது அப்படித்தான் இருந்தார். நான் சிறுவனா இருக்கிறேனே, எனக்கு போதிய ஞானம் இல்லையே, இந்த ராஜ்யத்தை நிர்வகிக்கத்தக்க ஞானம் என் தகப்பனை போல எனக்கு இருக்குமா? பிரியமானவர்களே, எத்தனையோ கேள்விகளோடு திக்கற்ற ஒரு நிலைமையில நின்றது போல காணப்பட்டார். ஒரு அருமையான சகோதரிக்கு ஒரு ஜெபிக்கிற தாயார் இருந்தார்களாம். இரவும் பகலும் அவர்களுக்காக அந்த தாயார் ஜெபித்து வந்தார்கள். ஒரு நாள் அவருடைய தாயார் மரித்து போனார்கள். அந்த சகோதரி தன்னுடைய பலன் தன்னை விட்டு முற்றிலும் நீங்கி போனது போல காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, யார் எனக்காக ஜெபிப்பார்கள்? யார் எனக்காக உத்தரவாதத்தோடு ஜெபிப்பார்கள்? அழுது புலம்பினார்களா? அருள்நாதர் இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி சொன்னாரா, மகளே, ஏன் கவலைப்படுற? நான் இல்லையா? தாயினு மேலான அன்புடைய நான் உனக்காக பரிந்து பேச மாட்டேனா? ஜெபிக்க மாட்டேனா? ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற? பிரியமானவர்களே, அவர் நமக்காக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் கண்டுகொண்ட வேளையிலே பலனடைந்தார்களா? மாத்திரமல்ல பிரியமானவர்களே, தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது எப்படி அவர் உணர்வடைந்திருப்பார், என்ன ஃபீல் பண்ணியிருப்பாரு? ஐயோ, நான் பலனற்றவனாய் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி உள்ளத்துல ஒரு எண்ணம் எழும்பி இருக்கும் அல்லவா? ஆனாலும் விசுவாசத்தில் வல்லவராகிய தாவீது, என்ன பலப்படுத்துகிற சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னை பலப்படுத்தி கொண்டு ஜெயமுள்ள மனுஷனாய் மாறினார் அல்லவா? கோலியாத்தை ஜெயித்தார் இல்லையா? பிரியமானவர்களே, அதே போல இன்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாகிய நான் உன் கூட இருக்கிறேன். என் மூலமா எல்லாவற்றையும் செய்ய உன்னால முடியும் மகளே, உன்னால முடியும் மகனே. நாம தைரியம் அடைவோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாவற்றையும், அதை அண்டர்லைன் பண்ணி பாருங்க, எல்லாவற்றையும் ஜெயிப்பேன், தாண்டுவேன், மிதிப்பேன், மறுபடி எழும்புவேன், ஓடுவேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்மை பலப்படுத்தும்படியாய் கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு. அவரால் நாம் ஜெயமுள்ளவர்களாய் மாற முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம் அப்பா, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டுன்னு எழுதப்பட்டிருக்குப்பா. கிறிஸ்துவினாலே எங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவினாலே நாங்க ஜெயமுள்ளவர்களாய் காணப்படுவோம் அப்பா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுக்குதுப்பா, எங்களை பூஸ்டப் பண்ணுகிறது. நாதா, உமக்கு நன்றி. உம்முடைய திவ்ய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.